அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்திருப்பது இலங்கை நூத்தன செய்திகள் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூலியன். அமெரிக்கா, ஐரோப்பா என சர்வதேசத்தின் பல பாகங்களில் இருந்து சக்தி குளோபலூடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் அவதானம் தலைப்புச் செய்திகள் வசம். முப்படை தளங்களுக்குள் பிரவேசிப்பதற்கு கிழக்கு மாகாண முதலமைச்சருக்கு தடை. 5 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிப்பு. நலன்புரி முகாம்களில் தங்கியுள்ள சிறார்களுக்கு 24 மணித்தியால பாதுகாப்பு வழங்குமாறு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை கோரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. முப்படை தளங்களுக்குள் பிரவேசிப்பதற்கு கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமதிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடற்படை, விமானப்படை மற்றும் ராணுவ படை தளங்களுக்குள் கிழக்கு மாகாண முதலமைச்சர் பிரவேசிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் கேப்டன் அக்ரம் அலவி குறிப்பிட்டுள்ளார். கடற்படை அதிகாரியுடன் நடந்து கொண்ட விதம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் கடற்படை பேச்சாளர் கூறியுள்ளார். மேலும் கிழக்கு மாகாண முதலமைச்சர் பங்கேற்கும் எந்தவித நிகழ்வுகளுக்கும் முப்படையினரின் ஒத்துழைப்புகளை வழங்காதிருக்க தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கேப்டன் அக்ரம் அலவி தெரிவித்தார். சம்பூர் மகா வித்தியாலயத்தில் நடைபெற்ற நிகழ்வுகளின் போது கிழக்கு மாகாண முதலமைச்சர் கடற்படை அதிகாரியுடன் நடந்து கொண்ட விதம் தொடர்பில் கடற்படையினர் மேற்கொண்ட விசாரணை அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. நாட்டின் சில மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு அபாய எச்சரிக்கை இன்றும் அமலில் நீடிக்கும் என தேசிய கட்டிட ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. நுவரெலியா, ரத்னபுரி, கேகாலை, கண்டி மற்றும் களுத்தறை ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆய்வு நிறுவனத்தின் மண் சரிவு அபாய எச்சரிக்கை மற்றும் இடர் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் RMS பண்டார தெரிவித்துள்ளார். குறித்த மாவட்டங்களில் மழை குறைவடைந்துள்ள போதிலும் நிலம் தாளரங்கள் தொடர்ந்தும் காணப்படுவதால் மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் இந்த மாவட்டங்களில் இன்றும் சில நாட்களில் மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளமையால் மக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் RMS பண்டார தெரிவித்தார். மண் சரிவு அபாய எச்சரிக்கை நிலவும் ஏனைய பகுதிகளில் ஆய்வு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே எச்சரிக்கை நிலவும் இடங்களில் மக்கள் அவதானத்துடன் செயற்படுவதோடு பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் தேசிய கட்டிட ஆய்வு நிலையத்தின் மண் சரிவு எச்சரிக்கை மற்றும் இடர் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் RMS பண்டார கோரிக்கை விடுத்துள்ளார். வெள்ளம் மற்றும் மண் சரிவால் பாதிக்கப்பட்ட நலன்புரி முகாம்களில் தங்கியுள்ள சிறார்களின் பாதுகாப்பு நிமித்தம் 24 மணித்தியால போலீஸ் பாதுகாப்பு வழங்குமாறு போலீஸ் மாதிபரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. நலன்புரி முகாம்களில் சிறுவர் துஷ்பிரயோகங்களுக்கு உட்படுத்தப்படக்கூடும் என்பதால் போலீஸ் பாதுகாப்பை வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் கலாநிதி நடாஷா பாலேந்திரன் தெரிவித்துள்ளார். மேலும் சில பகுதிகளில் சிறார்கள் கடத்தப்படக்கூடும் என்பதால் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக தற்போது ஸ்தாபிக்கப்பட்டுள்ள அனைத்து நலன்புரி நிலையங்களுக்கும் மகளிர் போலீசாரையும் கடமையில் ஈடுபடுத்துமாறும் தேசிய சிறுவர் அதிகார சபையினூடாக போலீஸ் மாதிபரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சிறுவர் பாதுகாப்பு தொடர்பில் பெற்றோர்களுக்கும் சிறார்களுக்கும் தேவையான ஆலோசனைகளையும் வழங்கியுள்ளதாக அதிகார சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார். அதற்கமைய சிறுவர் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு கையேடுகள் அனைத்து நலன்புரி நிலையங்களிலும் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் நடாஷா பாலேந்திரன் மேலும் சுட்டிக்காட்டினார். இந்திய மாநிலத்தவருடன் இணைந்து கொள்கின்றார் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். மத்திய சப்ரகமுவ, மேல், வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் அடிக்கடி மழை பெய்யக்கூடும். கிழக்கு மற்றும் ஊவ மாகாணங்களின் சில இடங்களில் குறிப்பாக பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டிலும் குறிப்பாக மத்திய மலைப்பிரதேசத்தின் மேற்கு சரிவுகளிலும் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களிலும் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு, காலி ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களின் பல இடங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கிழக்கு கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து வீசும். புத்தளம் தொடக்கம் மன்னார், காங்கேசன்துறை ஊடாக திருகோணமலை வரையான, அத்துடன் மட்டக்களப்பு தொடக்கம் பொத்துவில் ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில்
காற்றின் வேகமானது அடிக்கடி மணித்தியாலத்துக்கு 70 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசும் சந்தர்ப்பங்களில் கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். வேனொன்று மோதியது 4.5 வயது குழந்தை ஒன்று உயிரிழந்த சம்பவம் மினுவாங்குடி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. கொழும்பு குருநாகல் பிரதான வீதியில் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த வேனில் மோதி தந்தையும் மகளும் விபத்திற்குள்ளாகியுள்ளனர். விபத்தில் 4.5 வயதான சிறுமி உயிரிழந்துள்ளதுடன் 39 வயதான தந்தை காயமடைந்த நிலையில் கம்பஹா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மினுவாங்குடி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கொழும்பு டாரண்டன் பகுதியில் உள்ள அரச வங்கியொன்றில் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்ட பெண் ஒருவரை சுற்றி வளைத்து அவரிடமிருந்து 5 லட்சம் ரூபாய் கொள்ளையிட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த வங்கிக்கு வருகை தந்த வெளிநாட்டு பிரஜைகள் இருவரால் இந்த கொள்ளை சம்பவம் நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். வங்கியில் கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபட்டதன் பின்னர் பெற்றுக்கொண்ட பணத்தை சரிபார்த்த போது தம்மிடமிருந்த பணம் குறைவடைந்துள்ளமை குறித்து பணியினால் கண்டறியப்பட்டுள்ளது. இதனையடுத்து போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடும் செய்யப்பட்டுள்ளது. எனினும் பணத்தை கொள்ளையடித்த 2 வெளிநாட்டு பிரஜைகளும் தலைமறைவாகி இருந்த நிலையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தினூடாக அவர்கள் நாட்டை விட்டு சென்றுள்ளதாக விசாரணைகளில் இருந்து அறிய கிடைத்துள்ளது. பெண்ணொருவரை வெளிநாட்டிற்கு அனுப்பி வைப்பதாக போலி ஆவணங்களை தயார் செய்து விநியோகித்த 4 கிராம சேவகர் உத்தியோகஸ்தர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கிராம சேவர் உத்தியோகஸ்தர்கள் 4 புலனறுவை லாங்காபுர பகுதியைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். எனினும் போலி ஆவணம் தயார் செய்யப்பட்டு பெண்ணொருவர் வெளிநாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். குறித்த பணியின் ஆவணங்கள் உறுதிப்படுத்தப்படாது வெளிநாடு செல்வதற்கு போலீஸ் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். லாங்காபுரம் மற்றும் தமன் கடுவ பிரதேச செயலக பிரிவுகளில் உள்ள 4 கிராம சேவகர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர்.